ஏன் லேட்டா கொடுக்கணும்? இப்பவே குடுத்தாகணும்னு சொல்றேன் நானு. ஏன் லேட்டா குடுக்கணும்? இந்த மாரி ப்ராப்பரான மனுஷனுக்கு தான் குடுக்கணும். யாருக்கெல்லாமோ குடுக்குறாங்க. வேல்யூவே இல்ல அந்த விருதுக்கு. சோ உங்க விருது உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நாங்க வந்து எப்பவுமே எங்க மனசுக்குள்ளேயே நாங்க வச்சுட்டு லவ் பண்ணிட்டே இருப்போம் எப்பவுமே. நியாயமே இல்ல. நிச்சயமா வரைக்குலயே குடுத்துருக்கணும். அவங்க ஏன் லேட் தாமதம் பண்ணாங்கன்னு எங்களுக்கு புரியல. பட் குடுத்து ஆகணும். இந்த மாரி மனுஷன் வந்து இன்னுமே வர முடியாது. வேண்டாம். தேவையில்ல. ஃபர்ஸ்ட் குடுக்கலல. பாலிடிக்ஸால தான் இந்த அவார்ட், செகண்ட் அவார்ட் எல்லாமே. சோ அந்த மாரி அவார்ட் நம்மளுக்கு வேணாம்ல. லேட்டா எதுக்கு வேணும்? ஃபர்ஸ்டே நீங்க குடுக்கல. ஏன் 2வதா குடுக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். என்னோட क्वेश्चन அதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க குடுக்கல. ஏன் 2வது குடுக்குறீங்க? 2வதா பிளேஸா இருக்கணும்னு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷன். சோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பிரியாரிட்டி வேணாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நாட்டு மக்களுக்கு. ஏன்னா அவங்க இருக்கும்போது இதுல உள்ள அருமை தெரியல. பட் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இறந்த பிறகுதான் தெரியுது. இவங்களோட அருமை எல்லாருக்கும் தெரியுது. அப்போ கொடுத்துதானே ஆகணும். இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கணும் மேபி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் வழங்கக்கூடிய பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. பட் அதில் வந்து நம்ம ரசிகா கேப்டன் ரசிகா பெருமை பார்த்துக்கிட்ட விஜயகாந்துக்கு வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து விருது கொடுக்கப்படல. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வையில் அது எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. क्वेश्चन மார்க்கா தான் இருக்கு. ஏன் கொடுக்கல அப்படின்ற போது. பட் கொடுத்து ஆகணும். இந்த மாதிரி மனுஷன் வந்து இன்னுமே வர முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சாப்பிடுறாங்க, இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது சாப்பிடுறாங்கன்னா, இவரு ஜூஸ் குடிக்கிறாருன்னா அவரும் நீங்களும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொந்த காசுல தான் எல்லாத்துக்குமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த அவார்டு அவருக்கு ஆக்சுவலி கொடுக்கணும். எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆப்போசிட் டீம்ஸா இருக்கலாம், வாட் எவர் எதுவுமே இருக்கலாம். ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஆக்சுவலி தெரியல. ஆனா கொடுக்கணும். நாங்க ஃபேன்ஸா இருந்துட்டு இவ்வளோ நாங்க இது பாக்குறோம்னா அவங்களுக்கு அந்த அவார்ட் அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் ஆக்சுவலி. நியாயமே இல்ல. நிச்சயமா வரைக்குலயே கொடுத்துருக்கணும். அவங்க ஏன் லேட் தாமதம் பண்ணாங்கன்னு எங்களுக்கு புரியல. நிச்சயமா 2வது கொடுத்து ஆகணும். அவங்க ஃபோர்ஸ் பண்ணணும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும். நம்ம அவங்கள மாதிரி யாரும் ஒரு ஹீரோ இன்னே வரப்போறது இல்லை. ஏன்னா நல்லா அழகா இந்த ஹீரோன்னா அவங்க ஒரு பிடித்தமான ஹீரோ, ஒரு குடும்பத்துக்கு படம் மாதிரி நல்ல ஒரு ஹீரோவா ஆகி இந்த நேர்மை இப்படி ஆகி போச்சு. நிச்சயமா அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இல்ல அப்படி ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ செகண்டுக்காக எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன் அவங்க கிட்ட போய் நம்ம நின்றுட்டு விட்டுடலாமே? அது ஏன் அவங்க கிட்ட இருந்து வேணும்? செகண்ட் ப்ரியாரிட்டி வேணாம். ஃபர்ஸ்டா நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுதான். லேட்டா எதுக்கு வேணும்? ஃபர்ஸ்டே நீங்க கொடுக்கல. ஏன் 2வதா கொடுக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். என்னோட क्वेश्चन அதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கல. ஏன் 2வது கொடுக்குறீங்க? 2வதா பிளேஸா இருக்கணும்னு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ப்ரியாரிட்டி வேணாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆமா அப்படிதான். உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பாலிடிக்ஸ்ல எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாம இவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உள்ளேயே வந்து அவார்டு வந்து பேசி வச்சுதான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சத்தியமா. ஏதோ இவங்க இப்போ இறந்ததுனாலதான் செகண்ட் அவார்ட் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அறிவிச்சாங்க அப்படிங்கும்போது கொடுக்கறதா நேரமா விரைவா முதல்ல கொடுத்துருக்கணும். அறிவிச்சது லேட்டு, கொடுத்தது லேட் அப்படிங்கும்போது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி வெயிட் பண்ணாங்க. கொடுக்கணும்னு நினைச்சாதான் முன்னாலே இது பண்ணியிருப்பாங்கல்ல. கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஒரு வேலை அவங்களுக்கு ஏதோ ராங்கா தெரிஞ்சிருக்கலாம். முதல் கட்டமா கொடுக்கல, 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் கொடுக்க சொல்லிருக்காங்க. 2ஆம் கட்டமா கொடுத்து அதை ஏற்றுக்குங்களா? ஆஹா, முதல் கட்டமே கொடுத்தா ஆகணும். அதான் எங்களுடைய ஆசை. அரசாங்கம் என்ன சம்பந்தப்பட்ட இவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாட்டு மக்களுக்கு. ஏன்னா அவங்க இருக்கும் போது இதுல உள்ள அருமை தெரியல. பட் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இறந்த பிறகுதான் தெரியுது. இவங்களோட அருமை எல்லாருக்கும் தெரியுது. அப்போ கொடுத்துதானே ஆகணும். புரியுதுல? இறந்த பிறகு சொல்லுங்க, கொடுத்துதான் ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்துதான் ஆகணும். அந்த மனுஷனுக்கு கொடுக்கலன்னா எப்படி? இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வி ஷுட் சப்போர்ட். நம்ம சப்போர்ட் பண்ணா அவார்ட் ஏன் கொடுக்கலன்னு தான் क्वेश्चन மார்க் இருக்கு இப்போ வரைக்கும். இந்த மனுஷனுக்கு கொடுக்கணும் ஆக்சுவலி. அதுதான். ஏன் லேட்டா கொடுக்கணும்? இப்பவே கொடுத்தாகணும்னு சொல்றேன் நானு. ஏன் லேட்டா கொடுக்கணும்?
இந்த மாதிரி ப்ராப்பரான மனுஷனுக்கு தான் கொடுக்கணும். யாருக்கெல்லாமோ கொடுக்குறாங்க, இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பியூரிட்டி இவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கணும் மேபி. ஏன்னா இவ்வளோ நாளுமே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அவங்க கை காசு போட்டு கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எதுனாலுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப பீப்புள்ஸ்க்கு. அது எல்லாமே முன்னாடிலேருந்தே எங்கள் அம்மா அப்பா இருக்கட்டும், அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் இவங்களை பற்றி. நானுமே சின்ன வயசுலேருந்து அவங்க மூவி பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ எப்படி உள்ள கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரியும். என் ஃபேமிலி சைட்லேருந்தும் ரொம்ப பேர் அவங்களோட ஹியூஜ் ஃபேன் ஆக்சுவலி. அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஆக்சுவலி. கேப்டன் அப்படின்ற பேருக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டுமே கிடையாது, எல்லாருமே வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த செகண்ட் அவார்டு வேணான்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் செகண்ட் சேம் அதுதான் எங்க மனசுல. அவங்க எப்பவுமே எங்க மனசுல இருப்பாங்க. நாங்க எப்பவுமே அவங்களை அப்படி பார்த்துட்டு தான் இருப்போம். இன்னுமே நாங்க அவங்க மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம், லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமேவும் நாங்க லவ் பண்ணதான் போறோம். ஸோ உங்க விருது எங்களுக்கு வேணாம் அப்படின்னே. கண்டிப்பா இருக்கலாம், கண்டிப்பா 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 பாலிடிக்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதுல பாலிடிக்ஸ் இல்லாம ஒரு துளி கூட இல்லாம இருக்காது. பாலிடிக்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. பாலிடிக்ஸால தான் இந்த அவார்ட், செகண்ட் அவார்டு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அவார்ட் நம்மளுக்கு வேணாம்ல. நல்லவருக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணி அந்த அவார்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது முதல் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்லயே அவங்க மைண்ட்ல அதுன்னு வந்து ஆகணும். இவருக்கு வந்து ஒரு அரசியல் பண்ணி அவருக்கு விருது டேட்டா கொடுக்கணும், அவர் வந்து ஒரு மாதிரி இதுவா பண்ண அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு? நம்ம லைஃப்லயும் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருக்காங்க. இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே ஹேட்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ற வேலைகளா தான் இருக்கலாம் இது மேபி. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்து கேப்டன் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணாங்க, இருந்ததுக்கு அப்புறம் லேட்டாவா அதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்க, லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் கொடுக்க போதாச்சும் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க பார்க்கப்பட்டது. கொடுக்கும்போது பார்த்து தாமதமாக கொடுக்கும்போது ரசிகர்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகுறாங்க இல்லையா? வேல்யூவே இல்லை அந்த விருதுக்கு. ஸோ உங்க விருது உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நாங்க வந்து எப்பவுமே எங்க மனசுக்குள்ளேயே நாங்க வச்சுட்டு லவ் பண்ணிட்டே இருப்போம் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கலன்னா அது ஒரு இதா இருப்பாங்க. 2வது டைம் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். கேப்டன் நிச்சயமா கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் அவங்களோட ஆஸ்மா சாந்தி அடையும். வேண்டாம், தேவையில்ல. ஃபர்ஸ்ட் கொடுக்கல, 2வது கொடுத்து தான் ஆகணும். நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க மாமான்னு தான் சொல்லுவோம் அவங்கள. விஜயகாந்த் பேர் கூட நாங்க யாரும் சொல்ல மாட்டோம், மாமா அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல இருந்து பாம்பே போயிட்டு பாம்பேல இருந்து இவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் வந்திருக்கேன். ஏன்னா எங்க மாமா வந்து எங்க தாய் மாமா வந்து சின்ன பிள்ளைல இருந்து அவங்க ரசிகர்ல அவங்கள நினைச்சுதான் நாங்க மாமான்னு கூப்பிடுவோம். எங்க வீட்டுல எங்க தாய் மாமா மாதிரி நாங்க நினைக்கிறோம். தப்பா சொல்லல, எங்க வீட்டுல எங்க மாமா வந்து ரசிக. அவங்க இல்ல, அவங்க இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் இவங்களதான் எங்க மாமா மாமா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் எங்க வீட்டுல எல்லாருமே. அதனால நான் பார்த்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 9 மணி, எனக்கு 9:15 பஸ் இருந்தாலும் இங்கதான் இருக்குன்னு பொண்ணு சொன்னோடனே இங்கதான் வரணும்னு ஒத்த கால் நின்று நான் இப்ப வந்தேன். பாத்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம், எனக்கு ஒரு ஆசை வந்து. நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வந்திருக்கேன். இதுதான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டே வந்தேன். அந்த மேல உள்ள அட்ரஸை பார்த்தா நான் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுல பிள்ளை கூட்டு வந்துட்டாங்க.